ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருக்கிற ரூம் பக்கமே இப்போ வந்து யானை வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யானைங்க தான் இருக்குது. நாம் யானை இருக்குன்னு சொன்னால நம்ம ரூம் யானை இங்கே தான் இருக்குது பாருங்கள் முன்னாடி. எனக்கு இந்த பக்கம் ஏதோ கம்பியை வந்து தள்ளுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. 10:30 மணிக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மான் கத்துற சத்தம், இந்த பக்கம் ஃபுல்லாக மைக். இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் வந்து மானோட சவுண்டும் மயில் கத்துன சவுண்டு எவ்வளோ நேரத்துக்கு எனக்கு வந்து கேட்டுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தான் இருக்குது. அதே நாம் வந்து பந்திப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் இங்கே. அதனால் வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் நாங்கள் 1000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருந்தோம். மற்றபடி கேஷ் வந்து டைரெக்டாக இங்கே வந்து கட்டிடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ ரிசப்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம அமௌண்ட் கட்டிவிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். வரும்போதே வந்த உடனே வந்து மான் பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்காக தான் வர வச்சு, மற்றதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க தான் தெரியும். இதுதான் பந்திப்பூரோட ரிசப்ஷன். நம்ம புக் பண்ணியிருக்க இடம்லாம் இங்கே தான் செக் பண்ணுவாங்க. இங்கே மான்லாம் நைட்டில் வந்து தங்கலாம். அதே அந்த இடம்னா இங்கே வருமா? இருக்கா? இதுதான் வந்து நம்ம வந்து பந்திப்பூரில் தங்கியிருக்கிற ரூமோட வியூ. பார்த்திங்கன்னா வலசையும் இரும்பு கிரில் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா ஒரு சோஃபா, ஒரு 5 பேர் உட்கார அளவுக்கு ஒரு சோஃபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே உள்ளே வந்தோன்னா இதுதான் வந்து பெட்ரூம். நல்லாயிருக்கு. போதும் சொல்லப்போனால் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் எழுறா பெட்டு மேலேருந்து இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ஓகே தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேர் தங்குற அளவுக்கு தான். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெட்டு வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் மட்டும், மொத்தம் 3 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு, ஒரு தலகாணி, ஒரு பெட்ஷீட்டுக்கு 350 ரூபாய். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற ஆளுக்கு 350 ரூபா. இதெல்லாம் போக ரூமோட இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூமுக்கு டோட்டல் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் 4050 ரூபாயா என்னமோ வந்து பே பண்ணியிருக்கோம் டோட்டலாக. வலசையும் எல்லா பக்கமும் வலசையும் காடு பார்த்திங்கன்னா எல்லாம் இது கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கம்பி வச்சு தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சைடில் வந்து மானோட சவுண்டும் மயில் கத்துன சவுண்டு எவ்வளோ நேரத்துக்கு எனக்கு வந்து கேட்டுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தான் இருக்குது. அதே இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா மைசூர் டு ஊட்டி போகிற ரோடு இருக்குது. அப்படியே இந்த சைடில் இருக்குது. இது பாருங்கள், இதில் போட்டு கட்டி வச்சுங்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த சைடில் இருக்குது. பார்த்திங்கன்னா லாரி போகிறது தெரியுதா? லாரி கிராஸ் ஆகுது பாருங்கள். அதுதான் வந்து மெயின் ரோடு. நாம் புக் பண்ணியிருக்கிறது வந்து ஃபாரஸ்ட்டோட வியூ கிடைக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த சைடு வந்து காட்டோட அவுட்டர் சைடு வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுதுப்பா. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வேலி இருக்கா, இந்த பக்கம் ஃபுல்லாக வலசையும் காடு தான். இப்போ ஒன்றும் தெரியல. நேரம் பார்த்திங்கன்னா இப்போ 10:30 மணி ஆகுது. நம்ம ரூமை உழைச்சும் வெறும் மானுங்க கூட்டமாகவே இருக்குது. டார்ச் கூட எவ்வளோ நேரத்துக்கு அடித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட்டுங்க எல்லாருமே இங்கே ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. இந்த இடத்துல சுற்றியும் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்தால் மான் இருக்குன்னு உங்களால் என்னால் வந்து இப்போ எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருக்கிறத வந்து காமிக்க முடியாது. ஆனால் காலையில் வந்து மானுங்க இருக்கிறதுல காமிக்குவேன். பார்த்திங்கன்னா இது நம்ம ரூமை உழைச்சியுமே வந்து ஃபுல்லாக மானுங்க தான் இருக்குது. அவன் வந்தால் 600 mm லென்ஸ் போட்டு எடுத்து பார்க்குறேன். அதில் ஏதாச்சும் வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சா இந்த வீடியோவில் வந்து அதை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த இடம் ஃபுல்லுமே வந்து மானுங்க இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ரூமை வளைச்சும் ஃபுல்லாகவே வந்து மான் வந்து படுத்துருக்கு.
கண்ணில் பார்க்குறது நார்மலாக தெரியுது, ஆனால் கேமராவில் எதுவும் தெரியல. லைட்டும் அடிக்க முடியாது, ஏன்னா லைட் அடித்தா ஃபாரஸ்ட்டுங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இங்கேயே பார்த்திங்கன்னா இருங்க, எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கை காமிக்கிறதில்ல, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மான் இருக்குது. எவ்வளோ மான் இருக்குது கண்ணில் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அந்த லைட்டெல்லாம், அந்த பக்கம் லைட்டு வெளிச்சம்லாம் இருக்குல்ல, அந்த லைட்டு வெளிச்சத்தெல்லாம் வந்து அந்த மானுங்க நடந்து கிராஸ் பண்ணும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த மானுங்களோட உருவெலாம் வந்து தெரியுது. ரொம்ப அமைதியாக இருக்குது 10:30 மணிக்கு. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மான் கத்துற சத்தம், இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டிங்களா? நான் கூட ஏதோ உக்காந்துக்கிற சேர் தான் வருதுன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு அது சத்தத்தை கேட்கும்போது யானை தான் பிளியுறதுன்னு நினச்சேன். ஆனால் அது மானோட சத்தம்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் இருக்கிற ரூமுக்கு பின்னாடி காட்டுப்புற கத்துற சத்தம் எல்லாமே கேட்குது. மான் கத்துற சத்தம் கேட்குது. பார்த்தீங்கன்னா என் முன்ன பக்கமே மான் இருக்கு. ஆனால் வந்து எனக்கு கண்ணில் தெரியுது, கேமராவில் தெரியல. எனக்கு இந்த பக்கம் ஏதோ கம்பியை வந்து தள்ளுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருக்கிற ரூம் பக்கமே இப்போ வந்து யானை வந்திருக்கு. இருங்க நான் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூம் கிட்ட போய் யானை வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா யானைங்க தான் இருக்குது. நாம் யானை இருக்குது யானைக்குன்னு சொன்னால நம்ம ரூம் யானை இங்கே தான் இருக்குது. பாருங்கள் முன்னாடி இருங்க. முன்னாடி இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது பட்டாசு திருப்பி அடிக்குது. தெரியுதா? யானை போக தெரியுதுங்களா? இந்த யானை தான் வந்து நம்ம ரூம் பக்கம் நிச்சிருந்தது. இப்போ அப்படியே நடந்து ரோட்டையே நடந்து அந்த பக்கம் ஃபாரஸ்ட் பார்க்கலாம், அந்த பக்கமாக இருக்குது, அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. திரும்பி பார்க்குது. ஒத்த யானை இது நம்ம ரூம் பக்கம் ரொம்ப க்ளோஸில் இருந்துச்சு. குட்டிலாம் இல்லைடா, ஒன்று தான் இருக்குது. இப்போ தெரியுது அழகாக இது நம்ம ரூம் பக்கம் இருந்தது. இப்போ அப்படியே நகர்ந்து அங்கே போயிடுச்சு. நம்ம அதே மாதிரி என்னென்னா, நம்ம ரூமுக்கு வந்து வளர்ச்சியும் இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. அவத்தியாக தான் இருக்கும். நம்ம எங்கேயும் வெளியே ரூமை விட்டு வெளியே இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் போகலை. அப்பா இருங்க, நான் இன்னொரு கேமராவில் எடுத்து பார்க்குறேன்.